பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய தியானம் தூக்கி விடுகின்றவர். வேத பகுதி சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகின்ற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் தூக்கி வீசப்பட்டவனாக காணப்பட்டான். தன் தகப்பனால், தன் தாயால், தன் சகோதரராலும் கூட தூக்கி வீசப்பட்டான். அவன் காடுகளில் ஆடுகளை மேய்க்கின்றவனாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அவன் மனைவியாகிய மீகாளின் தகப்பனாகிய சவுல் அவனை கொலை செய்யும்படி வகை தேடினான். அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். தன் சொந்த மகன் அப்சலோம் தாவீது ராஜாவை கொலை செய்துவிட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வரும்படி வகை தேடினார். கர்த்தர் அவன் முன்பாகவும் சகல இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாகவும் கர்த்தர் தாவீது ராஜாவை உயர்த்தினார். அவனை கொலை செய்யும்படி வகை தேடின அவன் மாமனாகிய சவுலையும் அவன் மகனாகிய அப்சலோமையும் கர்த்தர் சகல ஜனங்கள் முன்பாகவும் கர்த்தர் அவர்களை மடங்கடித்து தாவீது ராஜாவை சகல ஜனங்களும் அண்ணாந்து பார்க்கும்படி கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். சங்கீதம் 118:22-23 சொல்கின்றது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தாவீதைப் போல உங்களை அநேக காரியங்களில் புறக்கணித்திருக்கலாம். தாய் தகப்பனால், சகோதரரால், நண்பர்களால் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். நீங்களும் கர்த்தரை அனுதினம் தேடும்போது கர்த்தர் அநேக ஜனங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களை உயர்த்துவார். அதை பார்க்கும் ஜனங்களின் கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. தாவீது கர்த்தரை தேடின போது உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் விருட்சமாக வளருங்கள். தூக்கி வீசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு. நீங்கள் விழுகின்ற நிலையில் இருக்கின்றீர்களா? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த தியான பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் உயர்த்துவாராக. ஆமேன்.